இது ஒரு எழுப்புதலின் காலம், இது ஒரு கடைசி காலம், வருகையின் காலம், சொல்லிட்டே போலாம். இப்படி பல காலகட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்று, எழுப்புதல் வருமா? எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் என்ற வார்த்தையை சபையில வார்த்தையை வேத புத்தகத்தில் இல்லை. எழுப்புதல் ஒன்று வராது, எழுப்புதலே கிடையாது அப்படிங்கிற பேசுகிற காலகட்டங்கள் இருக்கிறது. எழுப்புதல் வந்து முடிந்து விட்டது என்று சொல்லுகிற காலம் இருக்கிறது. எப்படியோ இந்த 143 கோடி மக்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒரு எழுப்புதல் தேவை என்பதை மாத்திரம் நான் உணர்ந்தவனாய் இருக்கிறேன். கிரியிக்க கூடாத ஒரு மகிமையை நான் தேவ சமூகத்துல காண தேவன் நம்மை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி, எப்பயுமே ஒரு 5 பேர் கூடினாலே ஜபம் பண்ணிட்டு தான் நான் வசனத்தை பேசுகிறது வழக்கம். அதன்படியே நான் கொஞ்ச நேரம் உங்களோட சில வார்த்தைகளை சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இவ்வளவு தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் நீங்கள்லாம் இருந்து ஜெபம் பண்ணா கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தந்துருவார். ஆமென். பிரைஸ் காட். இது ஒரு காலம், பல காலத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பைபிள் தான் எல்லாத்துக்குமே. ஆமென். எங்க போய் தேடி வாசித்தாலும் வேத புத்தகத்துக்கு தான் நாம திரும்பணுமே தவிர வேற எங்கேயும் பார்க்க கூடாது. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட். முதல்ல எங்க அப்பா சொன்னாரு அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட். ஆமென். அதனால இதுல அடிப்படையில தான் நான் எப்பயுமே ஜப குறிப்பைனாலும் சரி, இனி சம்பவிக்க போகிற காரியமானாலும் சரி, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தால்தான் நாம் அதை எடுத்துக்கொண்டு ஜபிக்கணும். அதன்படி நம்மை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆமா, வேதத்துல பல காலகட்டங்கள், காலம், சீசன், இயேசு சீசனை பத்தி அது பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய தேவனாலும் ஆவியாகிய தேவனாலும் அந்தந்த காலகட்டங்களில் சீசன்ல வேத வசனத்துல சொன்ன சில காலங்களும் அதன் அடிப்படையில் நாம இந்த காலத்துல ஏன் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறது என்பதையும் வசனத்தின் அடிப்படையில் சில வார்த்தையை சொல்லிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம ஜெபித்தா நல்லா இருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். சங்கீதம் 90 இப்படி சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்தும், ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் பலத்தின் மிகுதினால் 70, பலத்தின் மிகுதினால் 80, சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் என்று போடப்பட்டிருக்கிறார். மனுஷனுடைய ஆயுசு காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கெதரன் என்கிற கிராமத்துக்கு போன போது லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த ஒரு மனிதனுக்குள்ள 6000 பேய் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தபோது, அவர் உள்ளே நுழைந்த போது பிசாசு எதிர்கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் சொன்ன வார்த்தை, நீ காலம் வருகிறதற்கு முன்பாக நீர் எங்களை அழிக்க வந்து விட்டீரோ. யோவான் 10:10 இருக்கட்டும், 1 பேதுரு 5:8 இருக்கட்டும், வெளிப்படுத்தினால் 12:12 இருக்கட்டும், திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். அதனாலதான் இன்றைக்கு பிசாசு தீவிரமா வெளியிருக்கிற கோலியாத்தை அடிக்கிறதற்கு ஒரே ஒரு கூழாங்கல் போதும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள தந்திரமாய் நுழைந்து கிரியை செய்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லுகிற சவுலை போல இருக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் காலம் அவனுக்கு இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு சபைக்குள்ள குறிப்பாய் பல தேவ மனிதர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறத நீங்க இந்த கடைசி காலத்துல பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எஸ்தர் 4:14 வாசித்தார். மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், எஸ்தரே, உனக்கு இந்த ராஜ மேன்மை ஏன் கிடைத்தது? இந்த காலத்துல மௌனமா இருக்கிறதுக்கு அல்ல. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. 2 ராஜாக்கள்
7ஆம் அதிகாரத்துல வாசித்தால் பெனதாத் சமாரியாவை முற்றுகை போட்ட போது உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியிருக்கிறவன் உள்ள வர முடியல. அப்பொழுது பெரிய பஞ்சம் வந்த போது 4 குஷ்டரோகிகள் இங்க இருக்கிறதை காட்டிலும் சாப்பிட்டு சத்துருக்கையில சாவுவோம் என்று சொன்னபோது அவர்கள் பாளையத்திற்குள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டு எழுந்து பாளையத்தில் ஒருவரும் இல்லை என்று அறிந்தபோது கூடாரத்துக்குள்ளே வைத்தபோது 4 பேருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, தேசமே பஞ்சத்தில் இருக்கும் போது நாம் இப்படி புசித்து குடித்து இருப்பது நலமா? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். இது என்ன காலம்? நற்செய்தி அறிவிக்கிற காலம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இது வீடு கட்டுகிறதற்கு காலமா? இது சபையை கட்டக்கூடிய காலம் இல்லை என்று சொல்லுகிறீர்களே, மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள். நீங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டிய காலத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது சபையை எழுப்பி கட்டக்கூடிய காலகட்டத்தில் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது என்ன காலம்? சபையை கட்டி எழுப்புகிற காலம். அல்லேலூயா. இது அந்த காலம். யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் என் பிதாவின் கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வரப்போகிறது. காலத்தை பார்த்து சொல்றார், இது அவர் செய்ய வேண்டிய, அவர் கிரியை செய்ய வேண்டிய, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிரியை செய்ய வேண்டிய காலம். ஆமென் சொல்லுங்க. இது அந்த காலம். என்ன காலம்? ஆமா, இது என்ன காலம்? கிரியை செய்ய வேண்டிய காலம். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கொக்குகளும் நாரைகளும் நான் வரத்தக்க காலத்தை, ஆனா என் ஜனங்களோ நமக்கு தான் ஒன்றும் தெரியதே இல்லை. துருக்கியில எர்த்குவேக் வந்துச்சு பார்த்தீங்களா? வந்துச்சுல்ல. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருந்தோம், எனக்கே சந்தேகமாயிட்டு, தப்பான நியூஸை படிச்சுட்டேன்னு வந்துச்சு. பயங்கரமான மேசிவ் அட்டாக். ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 days ஆஃப்டர் ஒரு வீடியோவை நியூஸில் ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கல. என்ன நியூஸ்ன்னு கேட்குறீங்களா? அதானே கேட்குறேன். அந்த நாய் துருக்கியோட மெயின் ஏரியாவில், அந்த மெயின் ஏரியாவில் ஒரு நாய் மிட் நைட் குலைச்சிக்கிட்டே இருந்தது. நைட்டு முழுசும் சிசிடிவி கேமராவில். அடுத்த நாள் காலையில் எர்த்குவேக்கு, ஆனால் அந்த நைட்டு முழுசும் நாய் என்ன செஞ்சது? குலைச்சிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் வந்துருச்சு. நாய்க்கு கூட தெரியுது. பக்கத்தில் பார்த்து நாய்க்கு கூட தெரியுது. விளங்குச்சா? கேக்குதா? பக்கத்துல பார்த்து நாய்க்கு கூட தெரியுது. சொல்லுங்க, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லா காலமும் மிருகத்துக்கு தெரியுது, ஆனா நமக்கு நம்ம வழக்கத்தின்படி காலையில மீன் எடுத்தியா, கறி அடிச்சியா, இறைச்சி எடுத்தியான்ட்டு தான் இருக்கும். அதுக்கு கூட என்ன தெரியுது? காலம் தெரியுது, ஆனா நமக்கு என்ன தெரியுது? தெரியல. காலம் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருந்தால் அந்த தேசத்தில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அந்த தேசத்தில் நான் பஞ்சத்தை அனுப்பும் போது அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா என்கிற 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினாலே தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவருடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருக்குமானா அந்த தேசத்தில் பஞ்சம்
பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம், இந்த 4 காரியத்தை நான் தேசத்தில் அனுப்புவேன். அந்த தேசத்தில் யோபு, தானியேல், நோவா அந்த 3 பேர் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதிகளினால் தப்புவிக்கப்படுவார்கள் என்று என்னுடைய குமாரரோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட மாட்டார்கள். எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் இதே வேத பகுதி இருக்கிறது. நான் தேசத்தில் 4 காரியங்களை நான் செய்யும் போது அந்த தேசத்தில் எனக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து நின்றாலும் அவன் நான் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருந்தார். செய்ததுன்னு சொல்லல பாஸ்ட் டென்ஸ்ல, செய்ய போதுன்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லல, செய்து கொண்டே இருந்தா அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாரு. செஞ்சிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரமே சர்ச்சுக்கு வர்றதே இல்லை அப்படின்னு அங்க சொல்றாரு, நம்மள சொல்லல. அல்லேலூயா. சில நேரம் தேவ பிள்ளைகளாகிய நான் இங்க கவனிங்க, என்ன வேணும் இயேசுவே வந்து பிரசங்கித்தாலும் இப்படியே தான் பாப்பிய போல இருக்கு. அல்லேலூயா. 3 நாள் என்ன மட்டும்தான் பார்க்கணும். லைவ் போதாமா? வாழ்த்துக்கள். ஃப்ரீயாகவும் பேச முடியாது. உங்களை ஆண்டவர் என் கையில் கொடுத்து உங்கள்கிட்ட பேச, ஃப்ரீயா பேச என்ன கூட்டு வந்திருக்கிறார். கரெக்ட் தானே? இதில் லைவை போட்டு எவனாவது பார்த்து அவன் என்ன வச்சு செஞ்சு செய்வினை செய்பாட்டு வினை பண்ணிட்டார்னா அதனாலே ஃப்ரீயாக பேச முடியாது. இல்லை பாஸ்டர், சும்மாவே நம்மளை தேடிக்கிட்டு இருக்காங்க, அக்யூஸ் லிஸ்ட்டில் தான் நம்மளெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஆமாம், என்னத்தடா பேசுவான், டக்குன்னு முன்ன பின்ன கட் பண்ணி அடிச்சு விட்டுறலான்றதுக்கு தான் இந்த உலகம் ரெடியாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். சரி, அப்போ ஒரு தேசம், ஒரு சபை, ஒரு கர்த்தருடைய ஜனம் துரோகமும் பாவமும் செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பஞ்சத்தை அனுப்புவேன், பட்டயத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன், மிருகத்தை அனுப்புவேன் சொல்லி கடைசி 3 வசனத்துல சொல்லுகிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கிற காலத்துல இந்த சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சிறையிருக்கப்பட்டவர்களுக்கு தேற்றரவாளர்களாய் மாறி போவார்கள். கடைசி வசனம் சொல்லுகிறது, இதை எல்லாவற்றிலும் நான் முகாந்திரம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் அந்த நாளில் அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு உரைக்கிறார். God has a purpose for everything. எல்லாவற்றுக்கும் தேவன் முகாந்திரம் இல்லாமல் எதையுமே தேவன் செய்கிறவர் அல்ல. ஆமென். அப்ப ஒரு தேசத்துல தேவன் இதை அனுமதிக்கிறார் என்றால் அது பஞ்சமா இருக்கலாம், பட்டயமா இருக்கலாம், கொள்ளை நோயா இருக்கலாம், மிருகமா இருக்கலாம். எதை தேவன் அனுப்பினாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஏதோ ஒரு முகாந்திரத்தோட தேவன் செய்ய திட்டம் பண்ணுகிறார் என்பதை காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் நீங்கள் 37ஆம் அதிகாரம் 47ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசித்தீங்கன்னா, உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனா இது உயிரடையுமா என்று கேட்டபோது, ஆண்டவரே இது உம்மால் ஆகும் வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைத்த போது கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பினார். உலர்ந்து போன எலும்புகள், நரம்புகள், சதைகள் அது தோள்களினால் மூடி ஒரு சேனையை போல நின்றது. 47ஆம் அதிகாரம் கணுக்கால் அல்ல, முழங்கால் அல்ல, இடுப்பளவல்ல, கழுத்தளவல்ல, நீச்சலாலும் காண உன்னை கொண்டு போகிற இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு, இன்னும் 1000 அளவு. இந்த 4 காரியம் தேசத்துல சம்பவிக்கும் போது அடுத்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எழுப்புதலை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நடுவுல 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காண. நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுவார். அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பிடுவார், கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பிடுவார். தேசத்துல காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு தேசத்துல பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் வரும்போது நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுவா தேவன் தம்முடைய ஆவியை அனுப்ப. Revival already prepared. எல்லாம் ஆயத்தமாய் விட்டது. ஆனால் ஆயத்தமான எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுனாலதான் கர்த்தர் இப்படிப்பட்ட கன்வென்ஷன்களை தேவன் நம்மை கூட்டி சேர்த்து ஜெபிக்க வைக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் உங்களுக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. 450 + 400 850 தீர்க்கதரிசிகள், எலியா மாத்திரம் தனியா நிற்கிறான். காலையிலிருந்து சாயங்காலம் விட்டு மார்பில் அடித்துக் கொண்டு ரத்தம் வருகிற வரைக்கும் கூப்பிட்டு பார்த்தோம், ஒரு மறு உத்தரவு வரவில்லை. சாயங்காலத்தில் எலியா வந்து பலிபீடத்தை செப்பனிட்டு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு 12 கற்களாய் 12 கட்டைகளை அடுக்கி தண்ணீரை 3 முறை 4 குடங்களாய் ஊற்றி, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே,
ஆண்டவரே என்னை கேட்டருளும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி பலிபீடத்தை பட்சித்தது. பலிபீடத்தின் தண்ணீரை ஜனங்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை. மெதுவா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவா சொன்னா நல்லா இருக்கும். இப்படிதான் உங்களை ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. அல்லேலூயா. ஆனா 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. முதல் வசனம், 6ஆம் வசனம், 14ஆம் வசனம், 20ஆம் வசனம். எலியா சொல்லுகிறான், தேசத்துல மழையும் இல்ல பனியும் இல்ல 3 வருஷம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பஞ்சகாலம் தீரு மட்டும் கேரித்தின் தண்ணீர் அண்டைக்கு போ. கேரித்தின் ஆற்றில விடிய காலத்தப்பம் சாயங்காலத்துல அப்பம், விடிய காலத்துல இறைச்சி சாயங்காலத்துல இறைச்சி. கேரித்தின் தண்ணீரை குடி. கேரித்தின் தண்ணீர் வற்றியது. 14ஆம் வசனம், சாரி பாத்தும் விதவை வீட்டுக்கு போ. அங்க போனா பஞ்சகாலம் மட்டும் கர்த்தர் போஷித்தா. 20ஆம் வசனம், மரித்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். 17ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு பஞ்சத்தின் வரைபடத்தை காண்பிக்கிறார். ஆனா எலியா நம்ம போல பாடுள்ள மனிதனா இருந்தாலும் கருத்தாய் ஜெபிக்கிற மனிதனா இருந்து நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருவான். பெருமழையின் இரைச்சல் உண்டாகும். ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு ஆகாப்பின் குதிரைக்கு முன்பாக பெருமழையின் இரைச்சல். நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்க ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து தண்ணீரினால் உண்டான பஞ்சமல்ல, ஆகாரத்தினால் உண்டான பஞ்சமல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், முதியவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்துக்கு மேலே நிற்கிற ஆண்டவரை கண்டு. 9ஆம் அதிகாரம் 12லிருந்து 15 வசனம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மீண்டும் எடுப்பிப்பேன், அதன் திறப்புகளை அடைப்பேன், அது இருந்த ஸ்தானத்துல நான் நிலைநிறுத்துவேன். ஒரு பஞ்சத்தை பேசினார், நான் நடுவுல ஜெபிக்கிறவனை தேடுவா. யோவேல் 1ஆம் அதிகாரம், வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து திரும்புங்கள். ஓ பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கும் நடுவே ஆசாரியர் புலம்பி. ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவின் பலனை திரும்ப தருவேன். முந்தின ஆவி இல்ல, முந்தின மாதிரி இருக்க மாட்டீங்க, பிந்தின மகிமை பெருசா இருக்கும். ஆண்டவர் சொல், இதோ மாம்சமான யாவரும் மீது என் ஆவியை ஊற்றுவேன். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் நடுவே, போசேசுக்கும் சேனைக்கும் நடுவே ஒரு ஆயுததாரி, ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவே ஒரு பலிபீடம். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே நின்ற இயேசுவை போல நடுவே நிற்கிற ஒரு ஆள் எழும்பிட்டா கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊத்திருவா தேசத்துல. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். எழுப்புதல்ங்கிற வார்த்தை முத பைபிள்ல எதுல வந்தது தெரியுமா? நமக்கு ஸ்கூல்ல இருந்து கேள்வி கேட்டாலே பஞ்சாயத்தான் போல. என்ன யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ரிவைவ் சொல்லுங்க. உயிர் மீட்சி அடைந்தது. யோசேப்பு இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே, யோசேப்பின் வண்டியை பார்த்த உடனே, யோசேப்பின் வார்த்தையை கேட்ட உடனே இல்ல, அது ஒரு பஞ்சகாலம். அங்க கர்த்தர் தம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறா. ஆமா, கடந்த 2 வருஷம் கொரோனா டைம்ல அதிகமா ஜெபித்த ஒரு வசனம் என்ன? அதிகமா ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி மொத்த தேடி அப்புறம் பொல்லா வழியில விட்டு திரும்பினா நான் தேசத்துக்கு சேமத்தை. ஆனா 13ஆம் வசனம் என்ன இருக்கு? முதல்ல அது எங்க இருக்குன்னு கேட்குறீங்களோ? நான் மழை வானத்தை அடைச்சி கண்ணாடி போடலையா கனின்னு, கொள்ளை நோய் பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் மிருகம் இதைத்தான் சொல்றாரு. ஆனா நடுவுல ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஐ வில் ஹீல் த நேஷன், நான் தேசத்தை சுகமாக்குவேன், உயிர்ப்பிப்பேன், எடுப்பிப்பேன். நீங்க எங்க பைபிள்ல பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் மிருகத்தை பாருங்க. என்னாகும் 25:7, நடு சபையிலிருந்து பினகாஸ் ஈட்டி எடுத்து உருவ குத்தினான், வாதை நின்றது.
நடு சபையில இருந்து 2 நாளாம் 20:14 சபை நடுவில் இருந்து யாகேசியல் எழும்பினான். கர்த்தருடைய வார்த்தை ஆவி இறங்கின போது யூத மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. யுத்தம் நின்றது. நீங்க பைபிளை ரிசர்ச் பண்ணாலும் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகத்தை பத்தி ஆண்டவர் பேசுறாருன்னா அடுத்தது ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேடுவா. அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்பிடுவா. நீங்க வேதத்துல மாத்திரம் அல்ல, நீங்க உலகத்தில் நடந்த எல்லா எழுப்புதலும் அப்படிதான். நீங்க மத்தேயு சுவிசேஷத்திலேயே நீங்க வாசித்து பாருங்க. இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லுறார். அப்போஸ்தலர் 1:5, 1:8 உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமில் காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்க. 2:17 ஆவியை ஊற்றிட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நடுவில் நிற்கிற ஒரு ஆள் போதும். பர்ஃபெக்டா ஃபோக்கஸ்டு பிரேயிங் பர்சன், கூர்மையா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை வந்துட்டாலே போதும். நீங்க தேசத்துல பல எழுப்புதல் வந்தது. மார்ட்டின் லூத்தர் மூலியமா வந்த எழுப்புதல், புராட்டஸ்டன்ட் ரிவைவல், இவான் ராபர்ட்ஸ் மூலியமா வெல்ஸ் தேசத்தின் எழுப்புதல், டன்கன் கேம்பல் மூலியமா வந்த லூயிஸ் எழுப்புதல், ஜோனத்தான் கோஃபோர்த் மூலியமா வந்த வடச்சீனா எழுப்புதல், மர்காஸ் எசையா மூலியமா வந்த நாசரேத்தில் வந்த எழுப்புதல். இது எந்த எழுப்புதல்னால நம்ம ஊரா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும், எந்த எழுப்புதலை நீங்க தேசத்துல போய் வாசிச்சாலும் நீங்க ஒண்ணு அந்த எழுப்புதலுக்கு முன்னாடி பாருங்க. ஒன்று பஞ்சம் இருந்திருக்கும், இல்லைன்னா பட்டை இருந்திருக்கும், இல்லைன்னா மிருகம் இருந்திருக்கும், இல்லைன்னா கொள்ளை நோய் இருந்திருக்கும். நடுவில் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி இருப்பா. அவனை கண்டுபிடிச்சு அவன் போட்ட ஜெபம், அவன் போட்ட முழங்கா, அதுக்கப்புறம் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பியிருப்பா. ஹல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று வந்தது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படின்னா இது என்ன அர்த்தம்? அங்கெல்லாம் ஒன்று இருந்தது, ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினா. இந்த கடைசி காலத்தில் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, சரியா ஜெபிக்கிற ஒரு தேசத்தை, சரியா ஜெபிக்கிற ஒரு பட்டணத்தை, சபையை கர்த்தர் தேடுறா. ஆவி ஆயத்தமாகிவிட்டது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படதான் இன்னும் வேண்டும். ஆர் யூ ரெடி டு ப்ரே? ஜெபிக்கலாமா? கமான், ஜெபமல்ல. இலை சாப்பிட்டு முடிச்சவன தான் போடுவாங்க. ஜெபம்னு சொன்னா டக்குனி எழும்பணும், இல்லை முட்டையை போடணும். உட்காந்துட்டே இருக்கிய ஐபிசி இந்தியன் பெண்டெகாஸ்டல் சர்ச், ஒன்னு எழும்பணும் இல்லை முட்டையா போடணும். ஜெபம் அப்படின்ட்டா. ஆர் யூ ரெடி டு ப்ரே? இங்க பாருங்க, நான் ஜெபம் நடத்த மாட்டேன். இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? வசனத்தை சொல்லியிருக்கேன், ஜெப குறிப்பு சொல்லியிருக்கிறேன். அப்ப நான் ஜெபிக்க மாட்டேன், நான் உங்க கூட சேர்ந்து ஜெபிக்க போறேன். ஜெபம் இல்லாமா என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் நடுவில் நிற்கிற ஆளா நான் இருப்பேன். ஆண்டவரே உங்களை ஏமாத்தாம ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லணும். ஜெபம் பண்றதுல 3 காரியம். கை கட்டக்கூடாது, கைய கட்டக்கூடாது, வாயை கட்டக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. லெட்ஸ் ப்ரே. கம் ஆன். நடுவில் நிக்கிற நபரை நான் மாறுறேன். கம் ஆன், ஜெபிங்க ஒரு 10 நிமிஷம். கன்னியாகுமரி தான் கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்திருக்கிறார் என்று தீர்க்கதரிசிகள், பல தேவ மனிதர்கள் உரைக்கிறார்கள். இந்த பகுதியில தான் ஆண்டவர் தோமாவை கொண்டு வந்தது உண்மையானா? தேவன் இதெல்லாம் சிலரை தேடுகிறார். விடக்கூடாது, போராடிரணும். ஏதாவது நடந்தே ஆகணும். ஆண்டவரே எத்தனை பரிசுத்தவான்களுடைய கிரயம், எத்தனை பரிசுத்தவான்களுடைய ரத்தம். விடமாட்டோம். நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே உமது சமூகத்தில் நிக்க போகிறேன். பலிபீடத்துக்கும் மண்டபத்துக்கும் போசேசுக்கும் சேனேக்கும் ஆயிக்கும் பெத்தேலுக்கும் பெருமூச்சு விடுகிற நபர், கற்ப வேதனை விடுகிற நபர், பிறப்பட நிற்கிற ஒரு மனிதன், தேவன் தேடுகிற ஒரே மனுஷன், கண்ணீர் விடுகிற ஆள். பிரசங்கம் பண்ண இன்னைக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஆராதனை நடத்த எக்கச்சக்க
யூடியூப்ல பாட்டு போட எக்கச்சக்கம். பட் அழ ஆள் இல்ல. தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீரும் ஆனால் நலமா இருக்குமே. இயேசுவே இயேசுவே நாங்க இருக்கிறோம். One more time, Lord, shake my city. Lord, shake my church. Tuda thana ragadana udahantuna gedadana mamagadana rathana gedadana. விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாடுகிற ஆவி விடட்டும். ரெய்னால்ட் ராவன்ஸ்கில் சொல்லுகிறார், ஏ சபையை மூடு, பிரசங்கம் பண்ணுகிறத நிறுத்து, தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமாய் நரபரை எழுப்பு. நீ கிரியை செய்யக்கூடாத ஒரு எழுப்புதல் வரும். கமா விடமாட்டோம், போராடுவேன். எங்களை நீ ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாங்க போராட போறோம். செபிங்க 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 செபிங்க. ஆவிக்குரிய அலட்சங்கள் எல்லாம் சபையை விட்டு வெளியேறட்டும். நம்முடைய பட்டணத்தை விட்டு, நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய திருச்சபைகளை விட்டு உத்தரவாதம் எடுக்கிற, புலம்பி அழுவுகிற. கமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இனி சபையெல்லாம் பெருசாகணும். நான் இனி அமர்ந்திருக்க போகிறது அல்ல, இது அமர்ந்திருக்கிற காலமும் அல்ல. அப்பா இயேசுவே, துடாகாரா ஷாகந்தாரா காபோ விடாதீங்க விடாதீங்க. இன்னும் ஒரு 4 நிமிஷம் தான், போராடிருங்க. நரகம் நடுங்குகிற நேரமாய் விட்டது. நரகம் நடுங்குகிற நேரம். நம்ம ஒருமனப்பட்டா, ஒரே சிந்தையோடு, ஒரே இருதயத்தோடு, ஒரே இடத்துல அசைவு உண்டானது போல, one more time, Lord, shake. Oh, hallelujah. ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிற நேரத்துல, ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்க போனா 40 வருஷம் முடியாதது முடிய பண்ணினது போல, இந்த இரவு ஜெபிக்கிற இந்த இடத்துல ஜெபிக்க கர்த்தர் கூட்டி இருக்கிற இந்த நேரத்துல, ஜெபிக்கிற நேரம், முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். Unexpected thing will happen. Unexpected. பொண்ணு வெள்ளியும் அல்ல, எழுந்து நட, துள்ளி குதி, காலூன்றி பலன் வருகிறது,
வருகிறது, கிருபை வருகிறது, அபிஷேகம் வருகிறது. ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். போராடி ஜெபிக்கிற ஒரு பலர். கடைசி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.